என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா கடுமையான தாகத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு உன் தாய் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த பிரத்யங்கரா என்னவென்று நான் எடுத்து சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரமும் இனி முழுக்க முழுக்க என்னை என்னவென்று உணர வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கே என்று புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் பிரத்யங்கரா உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாகத்தோடு தெய்வம் எதற்காக உன் வீடு தேடி வர வேண்டும்? தாகத்தோடு தெய்வம் எதற்காக உன்னை சுற்றி வர வேண்டும் என்பதனை ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்தாயா? என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான நேரம் இது. உன்னை தேடி நான் வருவதை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் இனி உனக்காகவே என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்வாய். எது நடந்தாலும் நான் இருக்கும் இது போன்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமாக நீ எல்லாவற்றையும் தெரிந்து உணர வேண்டும். முற்றிலுமாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நீ வாழ வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை மாற்றும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக கவனித்து விட்டால் சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பு கொண்டு அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எதையுமே என் பிள்ளை நீ இழக்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து இனி எப்பொழுதும் போல உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லபடியாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் எங்கும் செல்லாமல் உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கிறது என்றால் நீ எந்த அளவிற்கு கொடுத்து வைத்த ஒரு பிள்ளையாக இருக்க முடியும்? உன்னை தேடி தெய்வம் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டதோ என்று சொல்லி எண்ணி இனிமேலும் நாம் கலங்குவதை எல்லாமும் விட்டுவிட வேண்டும். நமக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் நம்மை ஆச்சரியப்படுத்துவதை மட்டும் நாம் தெரிந்து புரிந்து வாழ வேண்டும். தெய்வம் உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தெய்வம் உன் முன்னால் நின்று எதற்காக தண்ணீரை கேட்டுவிட வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். எதிலுமே ஒரு மாறுதல்
நிச்சயமாக வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு மாற்றங்களை நீ பெற வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் தெய்வம்தான் காரணம் என்பதனை நம்புவது போல, உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதற்கும் தெய்வம்தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு எதற்காக இதையெல்லாமும் சொல்லிக் கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை கலங்கினாய். ஒரு நிலையில் எல்லாமும் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைத்தாய். இனி எதுவுமே இல்லை என்று நினைத்து கூட என் பிள்ளை நீ வருந்தினாய். ஆனால் இவை எல்லாமும் தாண்டி அந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுத்ததை நீ இப்பொழுது மறந்து நிற்கிறாய். ஒரு கஷ்டம் வந்தவுடன், மீண்டும் ஒரு பிரச்சனை வந்தவுடன், ஏற்கனவே நாம் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாமும் எப்படியெல்லாமும் மீண்டு வந்திருக்கிறோம் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடுகிறாய். எந்த நாளிலும் என் பிள்ளை உனக்குள் தோன்றும் சந்தோஷங்களை எல்லாமும் நீ விட்டு விடுகிறாய். இனி உன் கண் முன்னால் இருந்து நான் நிகழ்த்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து விட வேண்டும். பல தேவைகளை நான் உன் கண் முன்னால் உருவாக்கி விடுவேன். அதுபோல என் பிள்ளையும் தன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ சற்று சிந்தித்து பார். யாராக இருந்தாலும் சரி, உன் பிரச்சனைகளை நீதான் தூக்கி சுமந்து நிற்கிறாய் என்பதனை மறக்காது. மற்றவர்கள் எப்படி உன் கஷ்டங்களை தீர்மானிக்க முடியும்? மற்றவர்களால் எப்படி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும்? நீதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை ஆட்டி படைக்கும் இது போன்ற காலநிலைகளை எல்லாமும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இனி எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். வாழ்க்கை முழுமையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ உணர்ந்துவிட கற்றுக்கொள். உன்னை எப்பொழுதும் போல நான் உருவாக்குகிறேன். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தெரியப்படுத்துகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து உனக்கே என்று நான் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை கொடுக்க நினைத்த பிறகு உன்னை சுற்றி நடக்கும் பல பிரச்சனைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கே தெரிகிறது, நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னால் இருக்கின்றவர்கள் நம் வாழ்க்கையில் நாம் எப்பொழுது கண் கலங்குவோம், நாம் கண்ணீர் விடுவோம் என்று ரசித்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதற்கெல்லாமும் நீ செவிசாய்க்கலாமா? இதையெல்லாமும் என்னவென்று நீ யோசிக்கலாமா? உன்னோடு நான் வருவது இனி எந்த நாளிலும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும். தெய்வம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் ஒரு பிள்ளையிடம் வந்து தாகம் என்று தண்ணீர் கேட்க மாட்டார்கள். தெய்வத்திற்கு கிடைக்காத தண்ணீரா?
உன் கைகளால் தாகத்தை தீர்க்கும் தண்ணீராக அது மாறுகிறது என்றால் நிச்சயமாக இது ஒரு தேவையை உனக்கு சொல்கிறது. தெய்வத்திடமிருந்து ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய உண்மையான அன்பை நான் உனக்கு வெளிப்படுத்த தயாராகிவிட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் தயாராகிவிட்டேன். உனக்குள்ளேயே இருந்து உன்னை மாற்றும் பல விஷயங்களை உனக்கு இந்த பிரத்யங்கரா நான் சொல்லிவிட துணிந்து விட்டேன் என்பதனையும் நீ மறக்காது. எந்த நாளிலும் என் பிள்ளை, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தொடர்ச்சியாக தோல்வியை கொடுக்கும் பொழுது அதற்கு பின்னால் இருந்து ஆட்டி படைப்பவர்கள் உன்னை தெய்வத்தின் பிடியிலிருந்து சோதிக்க நினைக்கிறார்கள். உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு, அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது தெரியுமா? யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்யக்கூடாது என்று. நாமே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் எதற்காக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த உறவு சொல்லி கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருவது போல உனக்கு எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் உனக்கு எந்த உதவிகளையும் மற்றவர்களிடமிருந்து கிடைப்பதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள். உடனிருந்து கொண்டே உன்னை அதல பாதாளத்தில் தள்ளுவதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. சொந்த பந்தமாகவே இருந்தாலும், வீட்டில் உடன் இருப்பவர்களாகவே இருந்தாலும், இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பொறாமை உணர்வை நான் பார்க்கிறேன். ஒருவர் நன்றாக இருந்து விட்டால் அதை பார்த்து இன்னொருவர் யோசிப்பதை நான் பார்க்கிறேன். எப்படி இவர்களுக்கு இது கிடைத்தது, எப்படி இவர்களுக்கு இது நடந்தது என்று பார்க்கிறார்கள். என் குழந்தையை, என்னவாக இருந்தாலும் சரி, நீ தேடுகின்ற புண்ணியங்கள் மட்டும்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையடைய செய்யும் அல்லவா? நீ செய்கின்ற நன்மைகள்தான் உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள். ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள். உன்னை தேடி வரும் பல விஷயங்களை இனி முழுக்க முழுக்க நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். முழுக்க முழுக்க எந்த இடத்திலும் நீ எதையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரத்யங்கரா நான் துணை இருக்கும்போது, நான் வருகின்ற காலம் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக உன்னை வாழச் சொல்ல வேண்டும். சரியாக உன்னை நீ நிச்சயமாக என்னவென்று வழிநடத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரம் இனி உன்னோடு உன் துணையென்று எதையும் சொல்லிவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சொல்லும் காலம் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்குரிய நம்பிக்கையை நீ உணர்ந்து கொண்டே இரு. இந்த பிரத்யங்கரா நான் சொல்ல சொல்ல நீ செய்யக்கூடிய காரியங்களை, இனிமேல் பல புண்ணியங்களை என் பிள்ளை நீ தேடிப் பெறப் போகிறாய் என்பதுதான் உண்மை. பல புண்ணியமான விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வந்து இதுவெல்லாமும் என்னவாகவும் உன்னை மாற்றி இருந்தாலும் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க
சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதுதான் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் சிந்திக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் நினைத்தாலும் சில விஷயங்கள் இப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அதை மீண்டும் மீண்டும் நாம் தேடிச் செல்வதிலோ மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை அடைய நினைப்பதிலோ எந்த பலனும் இருக்காது. உன்னை சுற்றியும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு எந்த நாளிலும் நான் உன்னை தொடர்வது இனி எப்பொழுதும் உனக்குள் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? பேரதிசயங்களை எல்லாமும் உனக்கே என்று இது நிகழ்த்தும். அதுபோல உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் நீ தெரிந்து இப்பொழுதும் போல நன்மதிப்போடு நீ வாழ வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். உன்னுடைய புண்ணியங்களை அதிகப்படுத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன். அதை சரியான முறையில் நீ பெற்றுக்கொண்டால், சரியான நிலையில் அதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதையும் அம்மா உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. தாகமென்று வருகின்றவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும். தாகமென்று வருகின்றவர்களுக்கு என் பிள்ளை நிச்சயமாக நீ உனக்குள் இருந்து உருவாகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தாகத்தை நீ யாருக்கு தணிக்கிறாயோ நிச்சயமாக அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை எப்பொழுதும் போல முழு நிறைவோடு மன வலிமைப்படுத்தும். மனநிறைவோடு உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது. உன்னால் ஒருவரின் தாகம் தீர்கிறது என்றால், உன்னால் ஒருவரினுடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது என்றால், இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறெதுவும் இருக்க முடியாது. இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நாளிலும் என் பிள்ளையை நான் தேடி தேடி வருவதற்கு காரணம் இதுதானே. இந்த பிரத்யங்கரா உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தும் அத்தனை விஷயங்களிலும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிம்மதியை அடைய வேண்டும் என்பதுதானே. யார் என்ன சொன்னாலும் இனிமேலும் என் பிள்ளை வருந்தாதே. எப்பொழுதும் உன்னால் முடிந்த உதவியை ஒவ்வொருவருக்கும் நீ செய்துவிட பழகு. உன்னால் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நீ நல்லதை செய்துவிட பழகு. அதுதான் உண்மையான உன்னுடைய மனது. இவர்கள் எல்லாமும் சொல்வது போல அல்ல என் பிள்ளையினுடைய மனது. என் பிள்ளை எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களையும் சரியாகவே செய்துவிடக்கூடிய குழந்தை என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல என் குழந்தை நீ எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் சொல்வது எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை நிலையிலும் என் பிள்ளை இனிமேலும் நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டி விடுவாய் அல்லவா? உன்னை தேடி அம்மா சொன்னது போல குறிப்பிட்ட சில நாட்களில், அதாவது தெய்வங்களுக்கு உகந்த குறிப்பிட்ட சில நாட்களில் தெய்வம் உன் முன்னால் வந்து தாகம் என்று தண்ணீர் கேட்கும். அதாவது யாரேனும் ஒருவரினுடைய ரூபத்தில் உனக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், அல்லது வழிபோக்கர்களாக இருக்கலாம், ஒருவேளை உணவுக்கே வழியில்லாத ஒருவராக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக உன்னை தேடி வந்து உன்னிடத்தில்
தண்ணீர் கேட்டு நிற்பார்கள். அந்த நேரத்தில் அதனை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ உதவியை மட்டும் செய்துவிட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நான் உரக்கச் சொல்கிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.